பிக்கர் பாஸ் வீட்டுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். குழந்தை, நீங்க வரலாம். குழந்தை, எங்க இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? பிகர் பாஸ், அர்ஜென்ட்டா ஆய் வருது பிகர் பாஸ். ரொம்ப நேரமா அடிக்க வச்சிருந்தனா லைட்டா லீக் ஆயிடுச்சு போல இருக்கே. அதான். ஆமா பிகர் பாஸ், இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? நேரா போயிட்டு லெஃப்ட் எடு. கீழே சிந்தாம போடா டேய். அடுத்ததா சுன்னு, நீங்க வாங்க. டேய், போன் வெடி. உன்னோட தொலை தாங்க முடியாதான் பிகர் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கேயும் காபன் டச் பண்ணிட்டு இருக்க. வெடி போன. சுன்னு, இங்க போன் அலோட் இல்லன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ பிகர் பாஸ், என் பொண்டாட்டி இல்லாம கூட வந்துருவேன். ஆனா இந்த போன் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். இந்த போன் மட்டும் இல்லன்னு வைங்க, டேய் எனக்கு தூக்கமே வராது பிகர் பாஸ். இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் இந்த போன் எங்களால அலோ பண்ண முடியாது. அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சுன்னு, சுன்னு, சுன்னு. அடுத்ததாக பப்பி, நீங்க வரலாம். பப்பி, நீங்களும் எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? உங்களுக்கும் ஆய் வருதா என்ன? அதனால பிகர் பாஸ், சீக்கிரம் போனா எடுத்து தூக்கு நல்லா நம்ம பார்த்து புரிய முடியும். அதான். அடுத்ததாக மயக்கி, வாங்க. மயக்கி, என்னாச்சு உங்களுக்கு? அடி எதுவும் படலையே? ஒண்ணும் இல்ல பிகர் பாஸ், ஷூ தடிக்கு லைட்டா கீழ விழுந்துட்டேன். ப்ளீஸ் நீங்க இந்த கிளிப் மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் அகைன் வாக் பண்றேன், நீங்க அந்த கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாங்க மிஸ்டர் மட்டை. டேய் மட்டை, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பிகர் பாஸ், மாவை போட்டு வாய் ஃபுல்லா விஷயம் அதான் துப்பிட்டேன். நீ இங்க மாவாலாம் போடக்கூடாது. அப்படியா? சரி இரு. எல்லாமே துப்பிட்டேன், இனிமே போட மாட்டேன். போய் தொலை. எங்க இருந்து இவனை பிடிச்சாங்கன்னு தெரியல. ராஜி, இப்போ நீங்க வரலாம். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. Thank you. உங்க நேம் என்ன? மயக்கி. பேர்ல மட்டும் இல்ல, நிஜத்துலயும் தான். ஏய் காஜி, இந்த ஷோல நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சாரி பிகர் பாஸ். மக்கள் நம்ம ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிக்கர் பாஸ் வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்க எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. இப்போ சாப்பிட்டு தூங்குங்க, நாளைக்கா பாப்போம். Guys, wait a minute. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிகர் பாஸ் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே நான் தான் சமைச்சு கொடுப்பேன். என்கிட்ட நிறைய ரெசிபி இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் சமைச்சு தரேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. வெஜ் மேகி, எக் மேகி, பிளைன் மேகி, சீஸ் மேகி, மசாலா மேகி, இதுல உங்களுக்கு எந்த மேகி வேணும்? நாகியா, ஏமா இடாலிட்டர் பிசினஸா? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்த்தாலே தெரியுது. வாங்கடா போவோம். ஹே गाइस, எல்லாரும் எங்க போறீங்க? அதிகாலை 6 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 12 மணி. ஏண்டா பரிதேசிங்களா, இது என்ன உங்க வீடா?
இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? இங்க எதுக்குடா வந்தீங்க? எந்திரிங்கடா. யாரா இவன் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன்றான். எல்லாரும் எஞ்சி டான்ஸ் ஆடுங்க. அட காஜி நாயே. போதும் போதும், எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. ஓகே பிகர் பாஸ். ஆமா, அந்த மட்டை எங்க? ஆளே காணோம். அவன் டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு போயிடுவான் போல இருக்குடா. மதியம் 1 மணி. டேய், இந்த காஜு பையன் இருக்கான்ல, பேர்ல மட்டும் இல்ல, ஆளே காஜா தான் சுத்திட்டு இருக்கான். ஆமாடா, பசங்களை விட்டு பொண்ணை கட்டி பிடிக்கிறான். டேய், பிகர் பாஸ் நமக்கு பால் கொடுத்துருக்காரா? குடு. மாமே, பால் பாக்கெட்ல ஏன்டா பேரை மத்தி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறானுங்க? என்ன பிகர் பாஸ், பால் பாக்கெட்டோட எக்ஸ்பைரி டேட் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சு வச்சிருக்கீங்களா? டேய், பால் போயிட்ட குடுறா. காலையில சாப்பிட மாதிரிலாம் காலியா இருக்குது. இருடா சூடு பண்ணி தரேன். ஏய், அதெல்லாம் வேணாம், நல்லா பச்சாவே குடிப்பேன். இதா. வெறும் பால் பாக்கெட் மட்டும் கொடுத்துருக்கீங்க. டீ தூள் காபி தூள் நாங்க எங்க போகுது? நான் பூஸ்ட் தான் குடிப்பேன், பாத்துக்கோ. ஏய் இருடா, ஃபர்ஸ்ட் அந்த ஆள் டீ தூள் தரானான்னு பார்க்கலாம், அப்புறமா நீ பூஸ்டுக்கு போ. டேய், பால் குடிச்ச மாதிரி கீழே வந்துடா. வாயை நல்லா தருது. டேய், பால் குடிச்சா வாயை நோத்தது மாதிரி. எக்ஸ்பீரி ஆன பால் தானே இவன் நம்ம குத்தா, அதான் வாயில நொறுத்துது. ஹவுஸ்மேட், நான் உங்களுக்கு கொடுத்தது பால் இல்ல, பெனாயில். பெனாயிலா? நாங்க அதுல எழுத மறந்துட்டோம். யாரா இவன்? சீக்கிரம் தூங்குடா, தூக்கு தூக்கு தூக்கு. மதியம் 2 மணி. டேய், எதுக்கு என் ஜெட்டி எடுத்து நீ போட்ட? டேய், எனக்கு என்ன தெரியும்? என் ஜட்டி கருப்புல இருக்காது போட்டேன். ஐயா, என் ஜெட்டியில ஓட்ட இருக்கு, அது கூட பார்க்காம நீ எடுத்து போட்ட. என் ஜட்டி தான் ஓட்ட இருக்கும். கேமரா விட்டு வெளியே போய் சண்டை போடுறீங்க பாருங்க. உள்ள வந்து சண்டை போடுறீங்க. டேய், எனக்கு என் ஜெட்டி வேணாம், அவுத்துக்குறா. நானே ஒரு ஜெட்டி தான் எடுத்துட்டு வந்தேன். டேய், நீ ஒரு ஜட்டி அடி பொண்ணு மேல இருக்க. டேய், பொண்ணா? ஏய், யாரா அது? யாரா அது பொண்ணை பத்தி பேசுறது? பொண்ணுனா எனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏம்மா, நான் அந்த தான் சொல்லுமா? எந்த அர்த்தமா இருந்தேன்? நீ எப்படி ஒரு பொண்ணை பத்தி பேசலாம்? தப்பு பேசுறப்போ தப்பாதான் பேசினா, தப்புதான். இப்பதானே தெரியுது நான் ஒரு பொண்ணோட வீட்டுல வச்சுக்காம இங்க அமுத்து விட்டான்ட்டு. ஏய், என் முன்னாடி பத்திலாம் பேசினா நான் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஐயோ! இவனை சுட்டுட்டானே. அடிச்சு விட்டானே. ஐயோ, பிகர் பாஸ், இவன் இந்த வீட்டுக்கு ரொம்ப ஆபத்து. இவனை இங்கிருந்து துரத்தி விடுங்க. இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கான். ஏய், யாரை வீட்டு வெளிய போக சொல்ற? இது உங்க அப்பா வீடா? என்ன? இவன் அடிக்க வரானே. நீ கேட்டீங்களா இல்லையா? இது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கான நேரம். உங்களை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குழந்தை. என்னடா எனக்கும் என் பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். நான் பிறந்தப்போ எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட எங்க அப்பா எனக்கு குழந்தைனே பேர் வச்சுட்டான். ச்சே, நாங்க ரொம்ப மிடில் கிளாஸுங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப நாளா எனக்கு பிடிச்ச ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கி கொடுங்கப்பான்னு அடம் பிடிச்சேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு BMW காரை வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன பண்றது, மிடில் கிளாஸா பிறந்துட்டோம்ல, ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது. போதும் குழந்தை, நீ சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பேன்னு. மூடிட்டு போய் உட்கார்றா.
ஓகே பிகர் பாஸ். என் பேர் மட்டங்க. எங்க ஏரியாவில் ஒரு சில பேர் என் பேரை மாத்தி போ பயப்படாதீங்க சொட்டன்னு கூப்பிடுவாங்க. இந்த அவ்வளோ பெரிய கதை இல்லைங்க. நான் கொஞ்சம் இருக்கும்போது நைட்லாம் தூங்கவே மாட்டான், அழுதுனே இருப்பான். அதை பார்த்து எங்க அப்பா கொஞ்சம் சரக்கத்தை என் வாயில ஊற்றி மட்டையாகிட்டான். அதுல இருந்து மட்டைன்னு பேர் வச்சிட்டாங்க. கரெக்டா தாண்டா வச்சிருக்காங்க. பிகர் பாஸ் என்ன சொன்ன? மட்டைன்னு சொன்னேன். நீங்க போய் உட்காரலாம். என் பேர் பப்பிங்க. என்னடா நாயோட பேர் வச்சிருக்கேன் நீங்களாம் நினைக்கலாம். எங்க அம்மாவுக்கு நாயினா ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மா பப்பின்னு ஒரு நாயை செல்லமா வளர்த்தாங்க. அது நான் பிறந்த அன்னைக்கே செத்துருச்சு. அதனால அதோட பேர் எனக்கு வச்சுட்டாங்க பப்பின்னு. போதும், இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசா போறதுனால நம்ம இத்தோட முடிச்சுக்கலாம். ஓகே பிகர் பாஸ். மாலை 6 மணி. ஐயோ வலிக்குது. ஏய் மைக்கி, என்னாச்சு உனக்கு? அந்த எரும மாடு குத்துல இருந்து கை தூக்கவே முடியலடா. சரி கவலைப்படாத, நான் உனக்கு அமுக்கி விடுறேன். எங்கடா அமுக்குற? சாரி மைக்கி, கையை நினைச்சு மாட்டி அமுக்கிட்டேன். பேரு கேட்ட வேலை பாக்குறடா நீ. உன்கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல. இரவு 8 மணி. ரத்த கொதிப்பேன் மாமண்ணா இருக்கு, ரத்த கொதிப்பேன் வச்சுக்கல. ஹவுஸ்மேட், இந்த வாரம் இந்த வீட்டுக்கு கேப்டன் யாருன்னா சுன்னு. தேங்க்யூ பிகர் பாஸ், தேங்க்யூ. இப்போல இருந்து உங்க கேப்டன் பதவி எடுத்து ஹவுஸ்மேட் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுங்க. ஓகே பிகர் பாஸ். கங்க்ராச்சுலேஷன் கேப்டன். குழந்தை, நீ என்ன பண்ற? பாத்ரூம் கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கிற. கேப்டன், இந்த வேலைலாம் எப்படி நீங்க உங்க வீட்ல பாத்திருப்பீங்க, அதை நீங்க க்ளீன் பண்ணுங்க. எனக்கு வேற ஏதாச்சும் வேலை கொடுங்க. கேப்னே எடுத்து பேசுறியா? நீ ஒரு நாள் 2 வாட்டி பாத்ரூம் கிளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் சமையல் செய்யறது மயக்கியோட வேலை. கை சரியாயிடுச்சு. தேங்க்யூ சொல்லு. உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. இருங்க, நான் இப்பவே போயிட்டு உங்க எல்லாருக்குமே நான் சீஸ் மேகி செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய், சீஸ் மேகிலாம் இல்ல, நீ பிரியாணி செய்யற. பாரு சொல்லு, எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது. உனக்கு வேணும்னா நான் பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி மேகி செஞ்சு தரேன். ஏய், நீ பிரியாணி தான் செய்யணும். பா. எனக்கு வந்துச்சு செஞ்சு தரேன். சாப்பிட்டு வாந்தி மேகில சாவுங்க. பப்பி, நீ மைக்கு கூட போய் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு போ. சரி. சாரி மட்ட, நீ காஜி சேர்ந்து வீட்டு கிளீன் பண்ணுங்க. டேய், நான் தொடர்பு கிடைப்பேனோடா. சரி வா போலாம். இரவு 9 மணி. பப்பி, இந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பாரு. இது புளிப்பா சாணி மாதிரி இருக்கு. அப்பதான் நீ சாணியை டேஸ்ட் பண்ணிருக்க. இல்ல அந்த ஸ்மெல்லு வந்துச்சு, அதான் கேட்டேன். பப்பி, சாப்பிடுற பொருள் அப்படி பேசக்கூடாது. இதுதான் நான் பிரியாணிக்கு போட போற மசாலா. ஐயோ பிகர் பாஸ், இல்ல எவனோ பெயிண்ட் தண்ணி ஊத்தாம போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா பிகர் பாஸ், பெயிண்ட் அவனுக்கு பேதி போல இருக்கு. ஃபுல்லா தெறிக்க விட்டான். என்னால இதை க்ளீன்லாம் பண்ண முடியாது. எவன் போயிட்டானோ அவனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்னடா இது இப்படி நாடுது? உங்கள ஒருத்தவன் பாத்ரூம்ல ஆய் போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டீங்க. தயவு செய்து அது யாருன்னு ஒத்துக்கிட்டு சீக்கிரமா போய் கழுவி விட்டுவாங்கடா. டேய் டேய், பொய் சொல்லாம சொல்லு, நீ தானே போன? நான் இல்லடா, எனக்கு ஒரு வாரமா ஆய் வரல. எனக்கு என்னமோ சுங்க மாதிரி தான் டவுட்டா இருக்கு. அவன் தான் எந்த வேலையும் பார்க்காம இந்த வேலையை பார்த்துருப்பான். நீங்க யாரும் முன் வராததுனால ஆய் போனது யாருன்னு நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். இதோ உங்களுக்கான ஒரு குறும் படம். ஐயோ பிகர் பாஸ், அது நான் இல்ல. அப்புறம் எதுக்குடா வந்து சோடா கேட்க? பிகர் பாஸ், வயிறு சரியில்லை, சோடா அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா? இந்த நாய் தானா? இந்த கழுவுனா இல்லையான்னு கூட தெரியலையே.
பிகர் பாஸ், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மைக்கி தான். அவளே அந்த மசாலா நக்கி பண்ண சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் வயிறே சரியில்லாம போச்சு. பப்பி, இப்பவே நீ போய் பாத்ரூம் கழுவு. நல்லா பெனாயில் ஊத்தி கழுவுடா டேய். தெரிஞ்சிருந்தா இதை சொல்லுங்க. காலை 10 மணி. டேய் காஜி, நான் எங்க வீட்டுக்கே போயிடலான் இருக்கேன். ஏன்டா என்னாச்சு? நானே இங்க ஜாலியா இருக்கலாம்னு வந்தா அந்த பிகர் பாஸ் சும்மா இதை பண்ணு அதை பண்ணிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான்டா. ஹவுஸ்மேட், சொல்லுங்க சொல்லுங்க பிகர் பாஸ். இப்பதான் உங்களை பத்தி நாங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா. நம்ம பிகர் பாஸ் வீட்டுக்கு புதுசா ஒரு கண்டெஸ்டன்ட் வராங்க. அவங்கள சந்தோஷமா வெல்கம் பண்ணுங்க. Hi guys, I am Sunny. ஐயோ சனி, நீங்களா? என்னால நம்பவே முடியல. Oh my God, டேய் யாரா இது? நீ தெரிஞ்சவங்களா? யாருமே தெரியாது. யாருன்னே தெரியாதா? அப்புறம் எதுக்கு இப்படி குதிச்சிட்டு இருக்க? இப்பெல்லாம் ஜெயிச்சாதான் நம்மள கேமரால ஃபோக்கஸ் பண்ணி டிவில போடுவாங்க. சனி, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. 10 மணி. ஏய் மைக்கி, இப்போ உனக்கு கைவலி எப்படி இருக்கு? இன்னும் இருக்குடி. அது போறான் போய். இவன் கிட்ட மட்டும் நீ கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோ. ஆமாடி, நானும் பார்த்தேன். அவன் எவ்வளவு ஃபோர்ஸா உன்னை அடிச்சான்ல. இதுக்கு வர ஆத்திரத்துக்கு அவனா எனக்கு கோவம் வந்தனால ஆந்திரதாண்டா. இவனை பிடிச்சி இழுக்க கூட முடியல. எப்படி இருக்கான் போய் தனி மாடும். என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லடி. சரி வா உள்ள போலாம். நள்ளிரவு 1 மணி. இந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் இருக்குடா. நாய் கண்ணுக்கு பேய்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. உன் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு பாரு. என் கணக்கு எதுவுமே தெரியலையடா. டேய் சத்தியமே என் கண்ணால பார்த்தேன்டா. சரி வா, எங்க பார்த்தேன்னு காட்டு. இங்கதான்டா பார்த்தேன். இங்க எதுவுமே இல்லையடா. நான் தான் சனி. மூஞ்சில என்னடி இது? இது ஃபேஸ் பேக். நான் தூங்குமா போட்டு தூங்குனா ஃபேஸ்க்கு இருக்கும். சனி பேருக்கு ஏத்த மாதிரி இருக்க பேர். வாடா போ. ஏய், அந்த சைடு மைக்கி ஃபேஸ் பேக் போட்டுருக்கான். ஐயோ, அப்படியே போடா. காலை 11 மணி. டேய் டேய், பிகர் பாஸ் நம்மளுக்கு ஏதோ சாப்பிட கொடுத்து அனுப்பியிருக்காருடா. கண்டிப்பா பிரியாணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியாணியா? எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம்டா. சரி சீக்கிரம் ஓபன் பண்ணு. யோ பிகர் பாஸ், சாப்பிட ஏதாச்சும் கொடுத்து விடுவேன்னு பார்த்தா இப்படி பேப்பரை கொடுத்து விட்டுருக்க. நான் என்ன மாடா இது துண்டுறதுக்கு? அது வெறும் பேப்பர் இல்ல, உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லெட்டர்ஸ். வீட்ல இருந்து லெட்டர்ஸா? இரு, ஃபர்ஸ்ட் இன்னொரு லெட்டர் படிக்கிறேன். டேய் அந்த லெட்டரை கூடுறா. அப்படி என்ன எழுதிருக்காங்கன்னு பாக்குறேன். ஹலோ சுன்னு, நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீ எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அப்பவே இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இருந்த கஷ்டம் எல்லாம் ஓடி போயிடுச்சு. என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. உங்க அப்பா
வேலைக்காரியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. உங்க அம்மா இருந்த வீடை விட்டுட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த ஷோவை முடிச்சுட்டு தயவு செய்து வீட்டுக்கு வந்துடாத, நீயும் எங்கேயாச்சும் ஓடி போயிடு. இப்படிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. என்னடா குடும்பம் இது? கியூட்டி பிரியா யாரு எனக்கு லெட்டர் போட்டிருக்காளா? தேங்க்யூ பேபி, இந்த ஒரு லெட்டர் போதும். டெய்லி இதை பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னடா என்னாச்சு? இவன் மத்த பொண்ணு கூட பேசுறதா வாலி இவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காடா. வீட்டை ஒழித்து வச்சுட்டு தானே வந்தேன். எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? மதியம் 1 மணி. என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி நீ இந்த லிப்ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணலாம்? ஹலோ, என்னோட பேர் சனி இல்ல சனி. அப்ப ஃபர்ஸ்ட் நீ குண்டி கொடி மூதேவி. நான் பண்றேன் மூதேவிங்க. பேசிட்டு இருக்கும்போது உள்ள கை வைக்கிறா. மதியம் 3 மணி. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? எனக்கு இந்த பிக்கர் பாஸ் வீட்லயே உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தாண்டி, நீ என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். சரி, இந்த கோப்பா முடி எங்கடி வாங்கின? ரொம்ப சாஃப்டா இருக்கு. மதியம் 6 மணி. குழந்தை, சொல்லுங்க பிகர் பாஸ். நீங்க உடனே கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. இந்த வரேன். சொல்லுங்க பிகர் பாஸ். வெளியே கார்டன்ல இருந்த கேமராவை என்னடா பண்ண? கேமராவா? நல்லா காஸ்ட்லியா இருக்கும் போல இந்த கேமரா. எடுத்துட்டு போயிட்டு வெளியே வித்துருவோம். அந்த கேமரா ஒர்க் ஆகுமா? ஆமா. இன்னும் அந்த கேமராக்கு கனெக்ஷனே கொடுக்கலன்னு சொன்ன அந்த மட்டை. அதுக்கெல்லாம் கனெக்ஷன் எப்போ கொடுத்தாச்சு. அதை எதுக்குடா எடுத்த? என்ன மட்டுமே கேக்குறீங்க? இந்த வீட்ல இருக்க ஹவுஸ்மேட் என்னென்னலாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்றாங்க? அந்த மட்டை இருக்கால, அங்க லாஸ்ட்ல காலியா இருக்க ரூம் டெய்லி வாடகை விட்டே சம்பாதிக்கிறான். அதுவும் ஒன்லி கப்பல்ஸ் மட்டும் தான் அலோடா. சீக்கிரம் காசுறா. இந்தாங்கண்ணா. போ போ, ஓரமா போ. கேமராவை திருப்பி போ போ. அப்புறம் அந்த சும்மு டெய்லி நைட்ல சாப்பாடா ஆர்டர் பண்ணி துண்ணுகிட்டு இருக்கான். தம்பி, சாப்பாடு சூடா இருக்குல்ல? இன்னைக்கு எனக்கு வேற ஃப்ரைடு சிக்கன் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கான். அப்புறம் அந்த பப்பி நைட் ஆனா வீட்லயே இருக்க மாட்டேன்தான். செவரை இது குச்சி பார்ட்டி பண்ணிட்டு காலையில தான் வீட்டுக்கு வரான். அப்புறம் அந்த காஜியும் மைக்கியும் நைட்ல என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? என்னடா பண்றானுங்க? யோ, அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருப்பாங்க? அதான் அங்க கேமரா வச்சிருக்கல, நீயே போய் பாருப்பா. இப்பவே போய் பாக்குறேன். காலை 10 மணி. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஃப்ரீஸ். ஃப்ரீஸா? நான் ஃப்ரீஸ் ஆயிடுவேன். ஆனா வர்றது ஃப்ரீஸ் ஆகாது. நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாடா? என்னடா அதுக்குள்ள இவ்வளவு கஷ்ட முடியல வந்துட்டு இருக்க? ரிலீஸ். சாரிமா, தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன். சரிம்மா. மகனே, அப்பா, நான் பெத்த மகனே, அப்பா. யோ,
நீ ஏன் இங்க வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஏய் நான் ஏன் இங்க வந்தேன்? சும்மா போன வண்டியில புடிச்சு போட்டு இங்க கூட்டு வந்து விட்டானுங்க. ஓ பிகர் பாஸ், என் லவராச்சும் நீ கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அதை விட்டு இந்தால போய் கூட்டிட்டு வந்திருக்க. வா, அப்படிக்கா போய் உட்காந்து பேசுவோம். என்னய்யா, நான் இல்லாம வீட்டுல நல்லா குடிச்சிட்டு ஜாலியா இருக்க போல. டேய் அப்படிலாம் இல்லடா, நான் குடிய விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஒயின் ஷாப்ல இருந்தேன்டா, என்ன அப்படியே புடிச்சு தூக்கின்னு வந்துட்டானுங்க. சரி நீ என்னதான் கேம் விளையாடுற? ஏன் டாடி, என்னாச்சு? இல்லடா, வீட்டுல ரொம்ப நாளா டிவி ரிப்பேர்ல இருக்கு, அதான் உன்னை கேக்குறேன். ஆமா நீ என்ன கேம் விளையாடுற? ஐயோ பிகர் பாஸ், இந்த ஆளை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி சரி இருடா, நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சரி சீக்கிரம் சொல்லு. டேய் நான் இப்பதான்டா கேள்விப்பட்டேன், அந்த மைக்கு பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாமே. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. நீ திரும்ப வீட்டுக்கு வரும்போது என் மருமக மைக்கியோட தான் நீ வீட்டுக்கு வரணும். யோ, அந்த காஜின்ற பையன் அந்த பொண்ணுகிட்ட பேச கூட விட மாட்டான்யா. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கூடயே தான் இருக்கான். டேய் உன் அப்பா எவ்வளவு பெரிய காஜி உனக்கு தெரியலடா. என் பையனா இருந்துட்டு இப்படி பேசுற? குடிமகன், உங்க நேரம் இதோட முடிந்தது. நீங்க இப்போ கிளம்பலாம். சரிடா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அட்வைஸ் பண்ணுவான்னு பார்த்தா கரெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. ஹவுஸ்மேட் எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் பிகர் பாஸ். என்ன பிகர் பாஸ், புதுசா ஷோகேஸ்லாம் வந்திருக்கு, உள்ள யாராச்சும் ஆள் வர போறாங்களா என்ன? அது வெறும் பேக் இல்ல, அதுல 50 லட்சம் பணம் இருக்கு. 50 லட்சமா? உங்கள ஒருத்தர் யார் இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 50 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு போலாம். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பணத்தை வச்சு தானே லைஃப்ல செட்டில் ஆக போறேன். எனக்கு இந்த பணம் வேணும்டா. இது பாரு, அந்த பணம் கிடைச்சதுன்னா நீ ஒரு போட முன்னாடி வந்துருவாடா. பேசாம போயிடு. எனக்கு இருக்கிற கடன் வச்சு இந்த பணம் தாண்டா ஒரே வழி. இதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. சோடா சோடா. ஐயோ, என்னடா எனர்ஜி ஏத்திட்டு வரேன். இந்த பணத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க எல்லாரையும் சாவடிச்சு அந்த பணத்தை நான் எடுத்துட்டு போறேன்டா. இருடா, ஏதோ கேஸ் கொண்டு வருது. நீடா பாம்பு போட்டுருவா. உதவி அது இல்லடா, சிலிண்டர் ஸ்மெல்லு. ஆமா, ஸ்மெல்லு வருது. ஆமா, ஹெவியா வருது. ஆமா, நான் தான் கேஸை பத்த வச்சுட்டு வந்தேன். காத்துல நெருப்பு அணைஞ்சிச்சு போல. டேய், பத்த வைக்காதடா. ஓடுங்கடா. ஐயோ ஐயோ, 50 லட்சம் ரூபாய் பணத்துக்காக என்னோட மொத்த வீடியோ கொளுத்துட்டீங்களா? டேய் இப்ப என்னடா பண்றது? சீசன் 2ல திரும்ப வருவோம். வாங்கடா போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.